ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக் தான் பார்க்க போறோம் பேஸ்புக்கை பத்தி. ஓகேங்களா? என்ன ட்ரிக் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை பத்தி உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா தமிழ் ஆண்ட்ராய்ட் பர்சன் யூடியூப்ல நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதே மாதிரி வரும். இதுல வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். இப்ப நான் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கனால வந்து கருப்பு கலர்ல காமிக்கி. உங்களுக்கு ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி கருப்பு கலர்ல மாத்திக்கோங்க. சைட்ல ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. நாங்க யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே உங்க போன்ல நோட்டீஸ் வந்துடும். அப்படி நீங்க வீடியோ பிளே பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்புக் போவோம். பேஸ்புக் உள்ள போயிட்டு இப்போ முதல் ட்ரிக் என்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து சைட்ல ஒரு 3 கோடு மாதிரி போட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு போங்க. உள்ள போனோடனே இப்போ வந்து பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பாருங்க, இந்த ப்ரொஃபைலுக்கு பின்னாடி வந்து பாருங்க, எனக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட்ல வந்து இமேஜ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்லயே வந்து டிஃபால்ட்டா இருக்கும், பேஸ்புக்ல டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து கேமரா சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இது வந்து கீழே உள்ள ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்க. ஆக கீழே உள்ளது அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான இமேஜ் வரும். செம குவாலிட்டியில இருக்கும் நண்பர்களே, ஹெச்டி குவாலிட்டியில இருக்கும். உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்க வந்து அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ இது வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இதுல ஆட் ஆயிரும். இப்போ வந்து பாருங்க, ஃபுல்லா 3D எஃபெக்ட் தான் இருக்கும். செம்மையா இருக்கும் நண்பர்களே. ஓகேங்களா? வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அதில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும் நண்பர்களே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன டிப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டெப் நான் வந்து பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நீங்க வந்து அப்படியே கீழாக்க வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க செட்டிங் பிரைவசி அப்படின்னு இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்க வந்து கீழாக்க வந்தீங்கன்னா இதுல வந்து டார்க் மோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டார்க்ல வச்சுக்கோங்க. ஏன்னா டார்க்ல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல உள்ள சார்ஜர் வந்து ரொம்பவே நீடிச்சு நிற்கும். இது வந்து உங்க கண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. ஓகேங்களா? நீங்க வந்து டார்க் மோட்ல மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டார்க் ஆயிரும். ஓகேங்களா? என்னடா நீங்க வைக்கலையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா அந்த வீடியோ எடுத்துட்டு தான் நான் ஆல்ரெடி வச்சிருப்பேன். இந்த வீடியோ வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுக்காண்டி நான் வந்து அதை நான் வைக்காம இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாருங்க செட்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து அப்படியே கீழாக்க வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து செக்யூரிட்டி அண்ட் லாக் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் நம்பர் கொடுத்து இதுல வந்து 2 ஸ்டெப் வெரிபிகேஷன் நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து யாருமே வந்து ஹேக் பண்ண முடியாது. அப்படியே வந்து யாராவது வேறவங்க லாகிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுலயே வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து ரெட்மி 8A தான் நான் லாகிங் பண்ணியிருக்கேன். வேற யாருமே என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகிங் பண்ணல. அப்படி லாகிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து லாக் அவுட் கேட்கும். அந்த லாக் அவுட்டை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கீழே வந்து லாக் அவுட் கேட்கும். அந்த லாக் அவுட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆயிரும். மறுபடியும் நீங்க வந்து 2 ஸ்டெப் வெரிபிகேஷன் எப்படி போடுறது அப்படின்னா கீழே வந்து பாருங்க USC அப்படின்னு போட்டுக்கோம். இதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போன் நம்பர், ஓகேங்களா, உங்களுடைய நீங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துக்கீங்களோ அந்த நம்பரை வந்து கேட்கும். அந்த நம்பரை கொடுத்துட்டு SMS வரும். அந்த SMS கோடை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை கலர்ல பூட்டு வந்துடும். ஓகேங்களா? பூட்டு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து உங்களுக்கு வந்து யாரும் ஹேக் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கோடு வரும். ஓகேங்களா? அதாவது வந்து நீங்க வந்து செக்யூரிட்டி போடும்போது டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த இருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் SMS இருக்கும். அதுல வந்து மார்க் பண்ணிட்டு தான் நீங்க வந்து 2 ஸ்டெப் வெரிபிகேஷன் போடணும். போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னால அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியல அப்படின்னா இதுல வந்து பாருங்க ரீக்வெரி கோட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஷோ கோடு பார்த்தீங்களா, இந்த கோடை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியல, நீங்க வந்து அந்த கோடை வச்சு நீங்க வந்து ஈஸியான முறையில் நம்ம வந்து ஓபன் பண்ண முடியும் நண்பர்களே. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் செட்டிங் பார்ப்போம். அப்படியே நீங்க வந்து பேக் வந்துட்டு அப்படியே நீங்க வந்து கீழாக்க வாங்க. கீழாக்க வரும்போது இப்போ இதுல வந்து ஒரு செட்டிங் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியான்னு பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிட்டு
இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்க பேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரன்னிங்கில் இருக்கும், வீடியோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் உள்ள சார்ஜர் வந்து அதிகம், சார்ஜரும் சரி மொபைல் டேட்டா சரி சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து காலி ஆயிரும். ஓகேனா இதுல வந்து கீழே உள்ள ஆப்ஷன் வந்து பாருங்க நெவர் ஆட்டோ பிளே வீடியோ அப்படின்னு இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகாது நண்பர்களே. ஓகேங்களா? ஓகே, இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். பேஸ்புக் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.